ஒன்று, எப்படி வாழ்வது, பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, எப்படி சரியான முடிவுகளை எடுப்பது, சிந்திப்பது என்பன போன்ற அறிவெல்லாம் பள்ளிகளில் போதிக்கப்படுவதில்லை. அவற்றை பெற்றோர்களும் சொல்லிக் கொடுப்பதில்லை. எல்லோரும் சிறிது சிறிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக போக போக தாங்களே கஷ்டப்பட்டு உலகம் என்ற பள்ளியில் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். ஆனால் இது வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான அறிவு. இரண்டாவது, இன்று 1972 நாட்டை சுற்றி ஓர் அவல மனநிலை சூழ்ந்திருப்பதை காண்கிறேன். இருள் பரவுவதைப் போல மக்கள் மனதில் என்ன மேகங்கள் மூடியிருப்பதை உணர்கின்றேன். விலைவாசி உயர்வு, மக்கள் தொகை பெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம், உணவு தட்டுப்பாடு என்று பல பிரச்சனைகள் நம்மை மோதுகின்றன. பொருள் சம்பந்தமான இவ்விஷயங்கள் பெரிய விஷயங்களல்ல, ஏனெனில் இவை புற விஷயங்கள். இவற்றை பொருள் வளத்தினால் மாற்றிவிடலாம். ஆனால் மக்கள் மனநிலைதான் கவலை உண்டாக்குகிறது. ஒரு பக்கம் லஞ்சம், ஊழல், அதிகாரம் என்று நேர்மையிலிருந்து நழுவிய மனநிலை. மறுபக்கம் மனத்தில் நம்பிக்கையற்ற கைவிடப்பட்ட சோகம். இவற்றில் இருந்து தப்பிக்க, மறக்க மக்கள் சினிமா, நாடகம், கலை என்று ஈடுபடும் நிலை. இவை எல்லாம் அறிகுறிகள், நோய் கொண்ட மனத்தின் அடையாளங்கள். இன்று எங்கு பார்த்தாலும் ஒரு நொந்த நிலை, அழ தயாராயிருக்கும் ஒரு பக்குவம். கையாலாகா தனத்தின் எதிரொலிகளை கேட்கிறோம். மக்கள் எங்கோ நோக்குகிறார்கள், யாரையோ எதிர்பார்க்கிறார்கள். அது மனிதன் அல்ல, இன்றைய தலைவனை அல்ல, மனிதனின் ஆத்மா அழுகிறது. ஏன் இந்த நிலை? என்ன நேர்ந்தது நம் சமுதாயத்திற்கு என்ற கேள்விகள் நம் இதயத்தில் பெரியதாக, கவலைக்குரியதாக வளர்கின்றன. பாவம் செய்துவிட்ட சமுதாயம் என்றோ, கடவுளால் நிராகரிக்கப்பட்ட மக்கள் நாம் என்றோ, தலைவர்கள் தவறிவிட்டார்கள் என்றோ